தற்போதைய அண்மை செய்தி. சென்னை ராயப்பேட்டையில் மதுபோதையில் இருசக்கர வாகனத்தில் சென்ற ரவுடிகளை பிடிக்க முயன்ற பெண் காவலர் மீது தாக்குதல் நடைபெற்றுள்ளது. சென்னை ராயப்பேட்டையில் மதுபோதையில் இருசக்கர வாகனத்தில் சென்ற ரவுடிகளை பிடிக்க முயன்ற பெண் காவலர் மீது தாக்குதல் நடைபெற்றுள்ளது. பெண் காவலர் மீது ரவுடிகள் தாக்குதல் நடத்தியுள்ளனர். மது போதையில் சென்ற ரவுடிகளை பிடிக்க முயன்ற போது பெண் காவலர் மீது தாக்குதல் நடத்தியுள்ளனர். விளம்பர திமுக ஆட்சியில் காவல்துறைக்கு பாதுகாப்பு இல்லாத அவல நிலை ஏற்பட்டுள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ராம்குமார் வழங்க கேட்கலாம். ராம்குமார், பெண் காவலர் மீது ரவுடிகள் தாக்குதல் நடத்தியுள்ளனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்கள். கண்டிப்பாக. அதாவது முதலமைச்சர் செல்லக்கூடிய ராதாகிருஷ்ணன் சாலை, சென்னை ராயப்பேட்டை ராதாகிருஷ்ணன் சாலை எப்போதுமே பாதுகாப்பு மிக்க பகுதியாக இருக்கக்கூடிய ஒரு முக்கிய சாலையாக பார்க்கப்படுகிறது. இந்த சாலையில ராயப்பேட்டை போக்குவரத்து பெண் காவலராக இருப்பவர் நந்தினி. இவர் நேற்று இரவு 7 மணி அளவுல அங்க போக்குவரத்து பணிகளை மேற்கொண்டிருந்த போது 4 பேர் கொண்ட கும்பல், இருசக்கர வாகனத்தில் ஒரே வாகனத்தில் 4 பேர் கொண்ட கும்பல் வந்திருக்கிறது. அப்போது அவர்களை பிடிக்க முயற்சிக்கும் போது அவர்கள் தகராறில் ஈடுபட்டிருக்கிறார்கள். சோதனை செய்ததில் இந்த 4 பேரும் அதிகப்படியான மது போதையில் இருந்ததாக கூறப்படுகிறது. அப்போது அந்த நந்தினி, பெண் காவலர் நந்தினி அவரை பிடிக்க முயன்ற போது 2 பேர் தப்பி ஓடி இருக்கிறார்கள். மற்ற 2 பேரை பெண் காவலர் தைரியத்துடன் பிடித்திருக்கார். அப்போது ஒரு நபர் பெண் காவலரின் கையை பிடித்து முடித்திருக்கிறார். அது மட்டும் இல்லாம அவர் மீது கொடூரமாக தாக்கியிருக்கிறார். இந்த பகுதி பொதுமக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதி. அவர்கள் மத்தியிலேயே இந்த பெண் காவலர் தாக்கப்பட்டிருக்கிறார். இந்த சம்பவம் தொடர்பாக சம்பந்தப்பட்ட பெண் காவலர் நந்தினி ராயப்பேட்டை காவல் நிலையத்தில் புகார் அளித்திருக்கிறார். இந்த புகாரின் பேர்ல 4 பேர் கொண்ட கும்பலை தற்போது கைது செய்திருக்கிறார்கள். குறிப்பாக அந்த நந்தினி நேற்று போக்குவரத்து பணியில ஈடுபட்டிருக்கும் போது மது போதையில், அதிகப்படியான மது போதையில் இருந்த போது இந்த ராயப்பேட்டை முத்தையா தோட்டம் என்ற பகுதியை சேர்ந்த 4 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் பிடித்தது தவறு என தகராறில் ஈடுபட்டிருக்கிறார். அதே போல இந்த பெண் காவலரை தாக்கும் போது அலறி துடித்திருக்கிறார் பெண் காவலர். ஆனால் அதை பற்றி அந்த பகுதியில் இருந்த போக்குவரத்து காவலரும் சட்டம் ஒழுங்கு காவலர் ஒருவர் கூட இல்லாத காரணத்தினால் தன்னந்தனியாக பெண் காவலர் நந்தினி போராடி இருக்கிறார். இதுல கை முறிவு ஏற்பட்டு ராயப்பேட்டை அரசு மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். இந்த சம்பவம் தொடர்பாக பிரேம்குமார், அதே போல அதே பகுதியை சேர்ந்த பெருமாள் உள்ளிட்ட 4 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அதாவது இரவு 7 மணி நேரத்துல அதிகப்படியான போக்குவரத்து, வாகன போக்குவரத்தும் அதிகமாக இருந்திருக்கிறது. அந்த நேரத்துல பெண் காவலர் தாக்கப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. குறிப்பாக சென்னை மட்டுமில்லாம தமிழகம் முழுவதும் பெண்களுக்கு எதிரான குற்ற சம்பவங்கள் அதிகரித்திருக்கிறது. பொதுமக்கள் மட்டுமின்றி பெண் காவலர்களுக்கும் பாதுகாப்பு இல்லாத நிலைமையில் தான் இந்த விளம்பர திமுக ஆட்சியில் இருந்து வருகிறது. இந்த சம்பவம் தொடர்பாக ராயப்பேட்டை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். இது சம்பந்தப்பட்ட பெருமாள், பிரேம்குமார் உள்ளிட்ட 4 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுடைய வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. தற்போது விசாரணையானது நடைபெற்று வருகிறது. உடல்நிலை பாதிக்கப்பட்ட காயமடைந்த அவர் பெண் காவலர் நந்தினி ராயப்பேட்டை அரசு மருத்துவமனையில சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். இந்த சம்பவம் அப்பகுதியில பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. ராம்குமார், தகவல்களுக்கு நன்றி.